இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி லூக்கா 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. இந்த பகுதியிலே இதை சுருக்கமாக பார்த்தோம் என்றால், இயேசு கப்பர்நாகுமில் தான் இன்றும் இருக்கின்றார். அங்கே தொழுகை கூடத்திலே மக்களிடம் போதித்துவிட்டு சீமோன் பேதுருடைய இல்லத்திற்கு வருகின்றார். அங்கே சீமோன் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்திருக்கின்றார். அவரை குணப்படுத்திவிட்டு அதன் பிறகு அவர் ஜெபிப்பதற்காக செல்லுகின்றார். இறுதியாக அந்த மக்கள் அவரை, நீங்கள் இங்கே தங்க வேண்டும், எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு அறிவித்தது போன்று இறை வார்த்தையை விண்ணரசையும் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய பணியை மேற்கொள்ள புறப்படுகின்றார். இங்கே இந்த 4 செய்திகளையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று பார்ப்போம். முதலாவதாக, இயேசு சீமோன் பேதுருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார். அங்கே அவருடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்து கிடக்கின்றார். அதாவது பொதுவாக நோய் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒன்று உடல் ரீதியான நோய், இன்னொன்று மன ரீதியான அல்லது ஆன்மீக ரீதியான நோய் என்று சொல்லலாம். உடல் ரீதியான நோய் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு தெரியும், உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அடிப்படையில். ஆக காய்ச்சல் என்று சொல்லுகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்திலே அதற்கு உரிய மருந்துகள் இல்லை. இன்று காய்ச்சல் வந்தால் நாம் ஒரு பாராசிட்டமல் அல்லது வேறு அதற்குரிய மாத்திரைகளை போட்டு உடனடியாக நாம் அதிலிருந்து மீண்டு விடுகிறோம். ஒரு சில வைரல் காய்ச்சல்கள் வருகின்ற பொழுது மீண்டும் நாம் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே இந்த மருந்துகள் எதுவும் அதிக அளவில் இல்லை. ஆகவே காய்ச்சல் என்பது அவர்களை பொறுத்தவரை பயப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. ஆகவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சூழலிலே இயேசு அங்கே சென்று அந்த பெண்மணியை தொடுகின்றார், தொட்டு குணப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் நம்முடைய இல்லத்திலே துன்புறுகின்ற வேளையிலே, நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே இயேசு நம்முடைய இல்லத்திற்குள் வருவதாக நாம் கற்பனை செய்து கூட பார்க்கலாம். எவ்வாறு பேதுருடைய இல்லத்திலே சென்று பேதுருவின் மாமியாரை தொட்டு குணப்படுத்தினாரோ, அதுபோன்று நம்முடைய இல்லத்திற்கு வந்து நம்மை தொட்டு ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகின்றார் என்ற ஒரு உணர்வை நமக்குள் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியிலே இருக்கின்றார். ஆனால் உரிய நேரம் வந்தவுடன் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் தந்தையோடு ஜெபிப்பதற்காக புறப்பட்டு விடுகின்றார். ஆக பல நேரங்களிலே நாம் மக்கள் மத்தியில் இருப்போம், செல்வாக்கு இங்கு இருக்கிறது, மக்கள் நம்மை பாராட்டுகின்றார்கள், மக்களோடு அதிக நேரத்தை செலவிடுகின்ற பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று செய்வது சரிதான். ஆனால் அதே நேரத்திலே ஜெபமும் பணியும் இணைந்து செல்ல வேண்டும். ஜெபமும் பணியும் இணைந்து செல்லவில்லை என்றால் அது நிச்சயமாக நமக்கு உரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். பணி செய்து கொண்டிருக்கின்றார், ஆனால் ஜெபம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க செல்லுகின்றார். அதன் பிறகு மீண்டும் வந்து பணியை பின் தொடர்வதை பார்க்கின்றோம். இறுதியாக அவர் அந்த மக்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த இறை வார்த்தை உலகெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ஆக விண்ணரசு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கு உரியதாகவே இது அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று பேரளவில் மட்டுமில்லாமல் சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக வாழ அழைப்பு பெறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் பல செயல்களை செய்கின்றோம். உதவி புரிய வேண்டுமா, உதவி புரிகின்றோம். படிப்பதற்கு பணம் செலவு செய்ய வேண்டுமா, செய்கின்றோம். கோயிலுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமா, கொடுக்கின்றோம். ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் உரிய தொடர்பு என்ன? நான் அவரோடு ஒன்றித்து இருக்கின்றேனா, இணைந்து இருக்கின்றேனா என்றால் இரண்டும் சேர்ந்து செல்லுகின்ற பொழுதுதான் அது உரிய மதிப்பை பெறுகிறது. ஆகவே சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் துயரும் மக்களுக்கு ஆறுதலாகவும் அதே நேரத்தில் உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும், நாங்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும், உம்மோடு உறவு கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும், உம்முடைய வார்த்தையை எடுத்துச் செல்லக்கூடியவர்களும் வாழ வேண்டிய அருளை மாற்றலையும் எங்களுக்கு தந்தர்கள். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.